ஈரான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பாகிஸ்தான் மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னா அமெரிக்க தரப்புல இருந்து 1-2 நாளா செய்திகள் கசிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில நேற்று சாயங்காலம் அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகன் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அவர்களுடைய 82வது சிறப்பு படையணி இப்போ ஈரானுக்கு போக போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பேராசூட்லேருந்து நேரடியாக நிலத்துக்கு குதிக்கிற ஒரு ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் RRF அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசர காலத்தில் எமர்ஜென்சிக்காக அனுப்புகிற அந்த டீமை இப்போ அமெரிக்கா அனுப்பியிருக்குது அப்படின்னு பென்டகன் ஆஃபீஸில் நேற்று சொல்லியிருக்குது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் சிறப்பு படையணி அனுப்புறது. அமெரிக்காவோட இந்த இரட்டை வேடம் எதை காட்டுது? ஏற்கனவே 1 வீக் போர் நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு ஈரான் ஒத்துக்கலை. இதெல்லாம் வந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்காக அமெரிக்கா டைம் பை பண்ணுது, இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் சொன்னது கரெக்ட்னு ஆயிடுச்சா? கரெக்டாக 4 நாள் கழிச்சு இப்போ வந்து சிறப்பு படையணி அனுப்புகிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இது உள்பட ஈரான் வாரில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹார்மூஸ் நீரிணையோட இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப சிக்னிஃபிகண்டான டெவலப்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஈரான் IRGC சார்பாக ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளவு எமோஷ்னலாக இருக்குது. ஒரு நாடு ஒரு யுத்தத்தை எப்படி அணுகுது அப்படின்றத பற்றின ஒரு உணர்ச்சி பூர்வமான பார்வையை அந்த வீடியோ நமக்கு வழங்குது. இது எல்லாத்தையும் தொகுப்பாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு BT ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரம்ப் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? எங்களுக்கு ஈரானில் மிகப்பெரிய வெற்றி, நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், அவர்களுடைய கடற்படையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம், விமான தளத்தை எல்லாம் காலி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஈரானில் எங்களால் தாக்குதல் நடத்துவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. பட் வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு ஹெவியான தாக்குதல் நடத்துகிறாங்க, நிறைய அமெரிக்காவுக்கு இழப்புகள் அப்படிங்கிறது வரக்கூடிய செய்திகள், வீடியோக்கள்லாம் ரொம்ப திட்டவட்டமாக நமக்கு உணர்த்துது. பல சர்வதேச ஊடகங்கள் அமெரிக்கா அந்த வாரில் தேவையில்லாமல் கால வச்சிருச்சு, ஏகப்பட்ட இழப்பு அவங்களுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் மிகப்பெரிய இழப்பு, நேட்டோ நாடுகள் ஒவ்வொன்றும் அமெரிக்காவுக்கு எதிராக போயிடுச்சு, எந்த ஐரோப்பிய நாடும் அமெரிக்காவுக்கு பின்னாடி வரல, ஒரு ராஜதந்திர ரீதியில் அமெரிக்காவுக்கு இழப்பு அப்படின்னா பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய இழப்பு, அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் இருந்த அந்த பவர் எல்லாத்தையும் தானே முன் வந்து அமெரிக்கா கெடுத்துக்கிச்சு, மத்திய கிழக்கு நாடுகள் இதற்கு மேலும் அமெரிக்காவை நம்பாது, ஒரு லாங் டைமில் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு இந்த வார் மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பல பேர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார்? அவர் வழக்கமாக அந்த போர் ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்க தொடங்கின பிறகே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கடந்த 2-3 வாரமாக இந்த போர் நின்றோம், இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு ஃபால்ஸ் சிக்னலை கொடுக்க ஆரம்பித்தார். அதோட அர்த்தம் அடுத்த நாள் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, உலகம் முழுக்க பங்கு சந்தைகள் ஓப்பன் ஆகும்போது போர் நிற்க போகுது அப்படின்ற அந்த ட்ரம்ப்போட அறிவிப்பை கன்சிடர் பண்ணி மார்க்கெட்லாம் ஒரு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் இவர் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் போல் ஒன்று கொடுப்பாரு. அப்படி தான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு சீஸ்ஃபயர் அப்படின்றது போல் அறிவிச்சார். உடனே அடுத்த நாள் வந்து மார்க்கெட்லாம் பூமாக ஆரம்பிச்சது. பட் ஈரான் தரப்பில் அதை நம்பலை. இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கல, இதெல்லாம் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்கும் ஈரானுக்கு பக்கத்தில் ஆயுதங்களையும் படைகளையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் எடுத்துக்கிற டைமு, அதனால் இதை நாங்கள் நம்பலை, எங்களுடைய இறுதி இலக்கை அடையும் வரை ஈரான் தாக்குதலை தொடரும் அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் நேற்று சாயங்காலம் பென்டகன் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட 82வது ஏர்போன் படையணி, இந்த படையணியை அஃபீஷியலாக நாங்கள் ஈரான் நோக்கி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தது 1000 பேர்லேருந்து 10,000 பேர் கொண்ட அந்த படையணி சராசரி நாட்களில் எங்கேயும் போக மாட்டாங்க. வார் சிச்சுவேஷன்லையும் கூட ஒரு எமர்ஜென்சி வந்தால் மட்டும்தான் அந்த படையணியை அனுப்புவாங்க. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி இருக்கிற அந்த அமெரிக்க பேஸ் மீது தொடர்ந்து ஈரான் எத்தனையோ தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, நடத்தும். இந்த நிலைமையில் இவங்க எந்த நாட்டின் அமெரிக்க இராணுவ பேஸில் போய் இறங்க போகிறாங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. இவங்க வெறுமனே அந்த 82வது ஏர்போன் படையணி மட்டும் வரலை, அதோடு சேர்த்து மேலும் சில அணிகள் வர்றாங்க. அதில் ஒன்று 10வது மலையேற்ற அணி. இப்போ ஈரானுக்குள்ள திடீர்னு அமெரிக்கா எதுக்கு மலையேற்ற அணியை அனுப்பணும்? அப்போ அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு தயாராகிடுச்சா அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு எழுகிற சந்தேகம். ஒருவேளை அது உண்மை அப்படின்னா ஈரான் தரப்பில் பதிலடி கொடுக்க எந்நேரமும் தயாராக இருக்கிறாங்க. அவங்க இப்போ இல்லை, இந்த வார் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அப்போவிலேருந்து IRGC தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது, அமெரிக்கா ஒருவேளை தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு முன் வந்துச்சுனாக்க நாங்கள் மிக தீவிரமாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. என்னதான் அமெரிக்கா 1000 பேர் 10,000 பேர் சிறப்பு படையணி ஏர்போன் படை
படையணி, ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு எவ்வளவு பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் ஈரான்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அவருடைய இராணுவ படை வீரர்களோட எண்ணிக்கை ரெகுலர் இராணுவம், ஐஆர்ஜிசி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வருது. இவ்வளவு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான படை வீரர்களை சமாளிக்கிறது அது யாருக்காக இருந்தாலும் கஷ்டம், அமெரிக்க படைகளுக்காக இருந்தாலுமே கஷ்டம்தான். தரைவழி தாக்குதலில் ஈடுபடுறதன் மூலமாக மிக மோசமான அனுபவத்தை தான் கடந்த காலங்களில் வேற வேற நாடுகளில் சம்பாதிச்சிருக்குது. அது ஆப்கானிஸ்தானில் இருந்தாலும் சரி அல்லது ஈராக்கில் இருந்தாலும் சரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அமெரிக்காவுக்கு. அந்த நிலைமையில் மறுபடியும் ஒரு தரைவழி தாக்குதலுக்காக அமெரிக்கா வருமா அப்படின்றது சந்தேகம். இருந்தாலும் அவர்கள் அனுப்பியிருக்கிற இந்த 82வது ஏர்போன் படையணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தரைவழி தாக்குதலுக்கானது. அதுவும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வானிலிருந்து பேராசூட்டில் குதிக்கக்கூடிய டீம் அது. அதுக்கும் ஈரான் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஆல்ரெடி கார்க் ஐலாண்டில் ஈரானுடைய வீரர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய சண்டைக்கு தான் வழிவகுக்கும். இதில் எழுகிற அடுத்த சந்தேகம் என்னென்னா, ஆல்ரெடி பார்த்தது போல் அந்த படையணி எந்த இடத்துல போய் லேண்டாக போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம். சுற்றி இருக்கிற இந்த வளைகுடா நாடுகளுடைய இராணுவ பேஸில் இவங்க போய் இறங்கினா, ஏற்கனவே ஈரான் இந்த நாடுகள் மேலே கொலகாண்டில் இருக்காங்க. இதுக்கிடையில் 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார், சவுதி அரேபியாவும் யுஏஇயும் எங்களுடன் இந்த யுத்தத்தில் இணைந்து நிற்க போகின்றன, எங்களுடன் சேர்ந்து ஈரானை தாக்கப் போகின்றன அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தார். அதுக்கு இந்த 2 நாடுகளும் வெளிப்படையாக மறுப்ப சொல்லலை. அது ஒரு பக்கம் ஈரானுக்கு கோபத்தை கிளப்பியிருக்குது. இந்த சிச்சுவேஷனில் அவங்க இப்படிப்பட்ட வான்பரப்பை திறந்து விட்டு இந்த படையணி இறங்குறதுக்கு வழிவகுத்து கொடுத்தால் அதனுடைய விளைவுகள் இப்போது இருக்கிறதை விடவும் மோசமாக மாறும். அதனால் அது சிக்கலான நிலைமைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கிடையில் ஐஆர்ஜிசி ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஒன் வெஞ்சன்ஸ் ஃபார் ஆல், எல்லா தப்புகளுக்கும் ஒரே பழிவாங்கல் அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது ஜப்பானில் ஆரம்பித்து, ஜப்பானில் ஹிரோஷிமாவில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டுச்சு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து ஏமன், பாலஸ்தீன், இப்போ மினாப்பில் கொல்லப்பட்ட அந்த 168 சின்ன குழந்தைங்க, சுலைமானி கொலை, ஆயத்துல்லா கமேனி அவர்களுடைய கொலை, இப்படி பல பேருடைய கொலைக்கு ஒட்டுமொத்தமாக ஈரான் தரப்பிலிருந்து பழி வாங்குவோம் அப்படின்றது போல் ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போதே பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. அப்படி ஒரு வீடியோவை ஈரான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் உடன்பட போகிறதில்ல, எந்த விதமான கண்டிஷன்ஸுக்கும் நாங்கள் உடன்பட போகிறதில்ல, எங்களுடைய இறுதி இலக்கை அடையும் வரை நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறதுல ஈரான் தரப்பில் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க. இதுக்கிடையில் 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சில நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு 15 நிபந்தனைகளை விதித்தாங்க. ஈரான் இனிமேல் அணு உலை ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடணும், அது இவங்கள்ட்ட இருந்தால் மட்டும் ஆபத்தான், அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டா அது ஆபத்து இல்லாமல் போயிருமா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த யுரேனியத்தையும் நான் வாங்கி வச்சுக்குவேன், ஏன்ட்ட இருந்தால் சேஃபு அப்படின்னு நம்புறதுக்கு நீனா அவ்வளோ பெரிய யோக்கியனா, இந்த உலகத்தில் முதல்ல அணுகுண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்னவனே அமெரிக்காக்காரன் தான், ஒன்றை எப்படி நம்புறது, இந்த உலகத்தின் நம்பர் 1 டெரரிஸ்ட் இருக்குது அமெரிக்கா தான். இதை வடகொரிய அதிபர் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அமெரிக்கா ஈரான்ட்டு இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கிட்ட வாங்கி வச்சுக்கணும், நீ கொடுத்துட்டு அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு நிபந்தனை விதிக்குது. எனிவே ஈரான் இந்த எல்லா நிபந்தனைகளையும் நிராகரிச்சுட்டு அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தர முடியாது, நாங்கள் தொடர்ந்து அதை தான் பண்ணுவோம், ஹார்மூஸ் நீரிணையெல்லாம் அப்படிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் திறந்து விட முடியாது, உன் கண்டிஷனுக்கு ஒத்து வர முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வரணுன்னாக்க நீ சொல்கிற ஆள்கிட்ட பேச முடியாது, அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வின்ஸ் இருக்கார்ல, அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னா இந்த குஷ்னர், இவரோட மருமகன், ட்ரம்ப்போட மருமகன் இருக்கார், அவரை தான் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொன்னாங்க. அந்த குஷ்னர் கூட எல்லாம் பேச முடியாது, துணை ஜனாதிபதி அனுப்பி வை, அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு தான் ஜேடி வின்சி இஸ்லாமாபாத் போகிறாரு. பாகிஸ்தான் வழியாக துணை ஜனாதிபதி அனுப்பி அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் சில செய்திகள் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இன்பிட்வீன் கேப்பில் தான் பென்டகனோட நேற்றைய அறிவிப்பு, இந்த மாதிரி புதிய 82வது ஏர்போன் படையணியை நாங்கள் ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் புதிய படையணி அனுப்புறது, தரைவழி தாக்குதலுக்கான முன் தயாரிப்பில் ஈடுபடுறாங்களா, அங்கே இருக்கிற சவுதி, யுஏஇ மாதிரியான நாடுகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த வேலைகளை ஈடுபட போகிறாங்களா அப்படின்லாம் தெரியல. அமெரிக்கா பல இரட்டை வேட முகங்களை தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமாக என்னென்னா, அந்த ஹார்மூஸ் நீரிணை இருக்குதே, அந்த ஹார்மூஸ் நீரிணையை நாங்கள் பழைய மாதிரியெல்லாம் இனிமேல் இயக்கும்னு கற்பனையிலும் நினைக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மூஸுக்கு சில புதிய கண்டிஷன்ஸோடு தான் இனிமேல் இயங்கும். ஸோ
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இனி ஒருபோதும் பழைய நிலைமைக்கு திரும்ப போவது இல்லை அப்படின்னு ஈரான் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்குது. உலகத்தில் பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய், இன்னும் மலாக்கா நீரிணை, இன்னும் எத்தனையோ இந்த மாதிரியான நீரிணைகள் இருக்குது. அதன் வழியாக சரக்கு கப்பல்கள் பாஸ் ஆகும்போது அதுக்கு அங்கங்கே இது வாங்க தான் செய்கிறாங்க, பணம் வாங்க தான் செய்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸுக்கு மட்டும் அது அப்படி எதுவும் வாங்காமல் வசூலிக்காமல் ஈரான் இருந்துச்சு. இப்போ நாங்களும் வசூலிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மற்ற கெனாலில் வாங்கும்போது இங்கே மட்டும் ஏன் வாங்கக்கூடாது? அதெல்லாம் மேன்மேட் கெனால், செயற்கையாக கட்டப்பட்ட கெனால், அதனால் வாங்குறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது இயற்கையானது, அதுக்கு எதுக்கு ஈரான் வாங்கணும் அப்படின்னு சில ஆர்குமெண்ட் சொல்லப்படுது. பட் ஈரான் தரப்பிலிருந்து அதை பராமரிப்பதற்கு நாங்கள் வாங்க தான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சண்டைகள் எல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. எனிவே, இந்த அமெரிக்கா தரப்பிலிருந்து நேற்று அவருடைய பார்லிமெண்ட்டில் அமெரிக்காவோட அந்த ட்ரம்ப்போட செனட்டர் அவரோட ஸ்பீச் ஒன்று, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு $2 பில்லியன் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக அமெரிக்காவோட வெசல்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு. இப்போ புதிய கண்டிஷன்ஸ் படி ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவாகுதான். ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் திறந்து தானே இருந்துச்சு. தேவையில்லாமல் இந்த யுத்தத்துக்கு போய் அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவு. இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட அது $800 பில்லியன் செலவாகுது. இனி என்றென்றைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து மிகப்பெரிய விலையை கொடுக்குன்ற நிலைமைக்கு ட்ரம்ப் இழுத்து விட்டார் அப்படின்னு நேற்று ட்ரம்ப்போட செனட்டர் பார்லிமெண்ட்டில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷன். அடுத்த 18 மணி நேரத்துக்குள்ளே அந்த புதிய பெண்டகன் அனுப்பியிருக்கிற அந்த 82வது ஏர்போன் படையணி பேராசூட் வழியாக இறங்கணும். எந்த இடத்துல இறங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த யுத்தத்தோட அடுத்த கட்ட நிலைமை என்ன அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.